ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா சட்டசபை அப்படியே களை கட்டுதா அப்படின்னு கேட்டால் களை கட்டுதா, சூடு பிடிக்குதா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களோட தனிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ். பட் ஆனால் இத்தனி வருஷம் இல்லாத ஒரு சட்டசபை பேச்சு இந்த வருஷம் இந்த அளவுக்கு ஜனங்களால் பார்க்கப்படுது, விமர்சிக்கப்படுது. ஓகே, ஆப்வியஸாக ஆளுங்கட்சியால் விமர்சிக்கப்படும், எதிர்கட்சியால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி விமர்சிப்பாங்க. இல்லை இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கவங்களுக்கு எல்லா கட்சியுமே எதிர்கட்சி தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல விமர்சனங்கள் வருது. பட் ஆனால் ஜனங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லைவ் அப்படிங்கிற விஷயம் 23லேருந்தே இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி பேசுகிறத அவங்களுக்கு தேவையானதை போடுவாங்க, இல்லாத எடிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல் லைவுமே ஜனங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த 2-3 நாளாக இந்த சட்டமன்ற கூட்டம், இந்த முதல் சட்டமன்ற கூட்டம் டிவிக்கு ஆட்சியில் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு நேற்று முதல்வர் அவர்கள் அவங்களோடது அந்த தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது அதுக்கு முன்னால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசினதுக்கு நேற்று சிஎம் அவர்கள் கொடுத்த இந்த உரை வாயத்திறங்க சிஎம்னு எதிர்க்கட்சி சொல்லிட்டு இருந்த விஷயத்துக்கு நேற்று சிஎம் வாயை திறந்துட்டார்ப்பா அப்படின்னு சொன்னாலுமே அவர் திறந்ததுனாலேயே இவங்கெல்லாம் ஓட்டம் பிடிச்சாங்கப்பா சட்டசபையிலேருந்து அப்படின்ற அளவுக்கு வெளிநடப்பு நடந்தது. ஸோ திமுகவினர் வெளிநடப்பு செஞ்சாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத விடவும், ஏன் வெளிநடப்பு செஞ்சீங்க? நீங்கள் தானே வாய் திறக்க சொன்னீங்க. அவங்க திறந்தாங்க, பேசினாங்க, அவங்க சைடு ஒப்பீனியன் வச்சாங்க. நீங்களும் பதிலுக்கு பேச வேண்டியது தானே, இல்லை உங்களுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது தானே, இல்லை அது ஒத்துக்கோங்க, இல்லை ஒத்துக்காதீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் அந்த இடத்துல இருந்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு ஏன்பா தலை தெறிக்க ஓடுனீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க ரொம்ப சுவாரஸ்யமாக சட்டசபையை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத விடவும் இப்போ தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாடோட அரசியலை கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. இதை தான் நம்ம சேனல்லையும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம சேனலில் டிவிகே ஃபேன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் இப்போ கொஞ்சம் போகுது. ஸோ நான் முந்தா நேற்று போட்ட ஷார்ட்ஸ் கூட 1K இன்ஸ்டாலே நான் போடுறேன், ஷார்ட்ஸாகவும் போடுறேன், யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் போடுறேன், வீடியோஸும் போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இப்போ தான் வியூஸ்லாம் கொஞ்சம் போக ஆரம்பிக்குது. ஆப்வியஸாக வியூஸ் போகுது அப்படிங்கும்போது டிவிகே ஃபேன்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறதும், லைக் வருது அப்படின்னு சொல்கிற இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க, ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளது வீடியோஸ் எல்லாம் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. 1K 2K வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நான் டிவி கேக் சப்போர்ட் பண்ணுறேன் பண்ணல அப்படிங்கிறத விடவும், நான் ஆல்ரெடி இதுக்கான விளக்கத்தை நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். எனக்கான ஒப்பீனியன்ஸும் பாலிடிக்ஸில் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது விமர்சனங்கள் வரதா செய்யுது. நீங்கள் என்ன அரசியல் தெரியாமல் பேசுகிறீங்க, இல்லைனா நாங்கள் உங்களுக்கு டேட்டா தரோம், ஆப்பில் போய் பாருங்கள் அப்படின்னா எல்லாமே இருக்கட்டும். அவங்க போன ஆட்சிலையோ அதுக்கு முந்தின ஆட்சிலையோ இல்லை 40 வருஷம் 50 வருஷம் அரசியலையோ இருக்கட்டும். இது புதுவிதமான அரசியலாக இருக்குது, மாற்றத்துக்கான அரசியலாக ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, மாறிக்கிட்டே இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. இல்லை அவங்க நம்பிக்கையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவோம், அந்த நம்பிக்கையை நிலநாட்டுறதுக்காக தான் எங்களோட அரசியலை நாங்கள் இப்போ எங்களுக்கான ஒரு புதுவிதமான பாணியில் துவங்கியிருக்கோம் அப்படிங்கிறத சேமோட ஸ்பீச்சிலுமே இருந்ததுன்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கையை டிவிக்கே கண்டிப்பாக செய்வாங்க அப்படிங்கிறது ஓட்டு போட்ட ஜனங்களுக்கும் இல்லை டிவிக்கே ஆட்சி ஜனங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கையாகவும் இருக்குன்னா அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறத விடவும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. நம்ம அதை பற்றி பேசுவோம். என்ன சொல்கிறது, அப்புறம் நம்ம விஜய் சாரோடது அந்த ஹைலைட்ஸான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஈவல்ஸ்னு டெவில்ஸ்லாம் பேசக்கூடாது. அப்புறம் நக்கல் நையாண்டி, அதுக்கெல்லாம் போய் பதில் சொல்ல முடியுமா? குட்டி ஸ்டோரி சொல்கிறப்பா அப்படின்னு ஃபஸ்ட்டு டே நம்ம அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் நடக்கும்போது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பார் நம்ம தளபதி சார். அதாவது அந்த சபாநாயகருக்கான விஷயங்கள், அதாவது சபாநாயகரை அந்த போஸ்டிங்கில் உட்கார வைக்கும்போது எதிர்க்கட்சி தலைவரும் அவை முன்னவரும் சேர்ந்து தான் கைப்பிடிச்சி உட்கார வைப்பாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னும் போது இன்னொரு ஸ்டோரி நேற்று சொன்னார். எங்கே உள்ள உங்கள் அப்பா இருப்பாருன்னு சொன்னோம், காணோமே அப்படிங்கிற அந்த குட்டி ஸ்டோரியும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை பற்றிலாம் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வரும், அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கான ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் என்ன சொல்கிறது, உங்களுக்கான ஒப்பீனியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, எனக்கான ஒப்பீனியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலுமே இந்த வாட்டி ஆட்சி டிவி கேக்கு அப்படிங்கிறது மாற முடியாத உண்மை, மாற்ற முடியாத உண்மை அப்படிங்கிறது
அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைன்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன தான் கமெண்ட்ஸில் வந்து 10 வருஷம் டேட்டா கொடுக்குறேன், 5 வருஷம் டேட்டா கொடுக்குறேன், இதை பற்றி பேசாதீங்க, அதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னாலும் அகைன் நான் சொல்கிறது, இது எல்லாமே அவங்கவுங்களுக்கான ஒப்பீனியன். நடக்கிற ஆட்சியை நம்மளால் மாற்ற முடியாது. ஸ்டாலின் சார் சொன்ன மாதிரி 6 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே கண்டிப்பாக இந்த ஆட்சி கவிழறதுக்கான எந்த விஷயமும் கிடையவே கிடையாது. ஸோ அடுத்த 5 வருஷத்துக்குமே டிவிக்கே இருப்பாங்களா, இல்லைன்னா ஆட்சியை வந்து திரும்பவும் டிஎம்கேவோ இல்லைன்னா ஏடிஎம்கேவோ இல்லை 2 பேரும் சேர்ந்துமே பிடிப்பாங்களா? ஏன்னா எப்படி இருந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி சேர்ந்துருவாங்க தான் போல இருக்குப்பா, இல்லைன்னா டிஎம்கேவோட பிஜேபி சேர்ந்துரும். அப்படின்னும் போது ஏதோ ஒரு மாற்றம் வந்து பழைய உருட்டெல்லாம் திருப்பி மாற்றி புதுசாக உருட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது டிவிக்கே தான் புதுசு கண்ணா புதுசுன்னு நான் சொன்ன மாதிரி புது ஆட்சியாக இருக்குது, இல்லை புது விதமான மாற்றத்தை ஜனங்க எதிர்பார்த்து டிவிக்கேவே உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாற்றத்தை டிவிக்கே என்ன மாதிரி நம்மளுக்கு காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்க அரசியல். அதை நம்ம பார்த்துக்கிட்டும் இருக்கோம், அவங்களும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. நாங்கள் எதிர்கட்சிப்பான்னு ஒரு பக்கம் எதிர்கட்சி கதறிட்டும் இருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் குழம்பி போய் இருக்காங்க. இன்க்ளூடிங் மோடியும் சரி கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்கார். தமிழ்நாட்டில் என்னவோ நடக்குதுப்பா, கொஞ்சம் நம்ம சைலண்ட்டாகவே வேடிக்கை பார்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போவோம் அப்படிங்கிற இடத்துல தான் கவர்னரோட ஸ்பீச்சும் இருந்தது. இல்லை மோடி சாரோட விஷயங்களும் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் டெல்லியை தள்ளி வச்சுருவோம், ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டையே ஃபோக்கஸ் பண்ணுவோம்ப்பா அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ எல்லா கட்சியுமே டிவிக்கேவை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அதை பற்றி நம்ம வீடியோவில் பேசுவோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ், அப்புறம் லைக் போடுறவங்க, கமெண்ட்ஸ் போடுறவங்க, இன்க்ளூடிங் அது உங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அதுக்கான ஒப்பீனியன்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல் கைஸ். நம்ம வீடியோக்குள்ளே இப்போது என்ன பேசலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ தமிழ்நாடே பேசிகிட்டு இருக்க விஷயத்தை தான் நம்மளும் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னப்பா ஒரு ஆக்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்களா, ஒரு ஆக்டரை வந்து பாலிட்டிஷியனாக ஆனதை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா இப்படிங்கிற கேள்வி கமெண்ட்ஸில் மட்டும் இல்லை, கமெண்ட்ஸில் வந்து அது வேறு விதமாக வருது. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியும் மற்ற கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணியும் இல்லை டிவிக்கு ஹேட்டர்ஸாக போடுறாங்க. எனக்கு இங்கே யூஎஸ்லேயுமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயுமே வருது. அவங்க மேபி அவங்க நார்த் இண்டியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி நார்த் இண்டியன்ஸ்னால் ஆப்வியஸாக பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறதா 90% இருக்கும், அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வந்து ஆக்டருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆக்டர்ஸை என்கரேஜ் பண்ணுவீங்களா அப்படின்னும் போது ஏன் பண்ணக்கூடாதுன்றது இன்னொரு கேள்வி இருக்குது. ஏன் நம்ம ஸ்டாலின் சார் படத்தில் நடிக்கலை, மேபி எனக்கு தெரிஞ்சு நடிக்கலை, ஏதோ 1-2 எப்பயா பண்ணியிருப்பாரு என்னவோ தெரியல. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சார் நடித்தார் தானே. கலைஞர் எல்லா படத்துக்கும் டைலாக் டெலிவரி டைலாக் எழுதியிருக்காரு தானே. அது அந்த டைலாக் டெலிவரி பண்ணி தான் சத்யராஜ் சார்லாம் கலைஞரோட அந்த டைலாக்லாம் சொல்லி தான் நான் வந்து தமிழே பேச கற்றுக்கிட்டேன்னு சொன்னதெல்லாம் பார்க்க முடியும்ல நம்மளால். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா என்ன, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் என்ன, கலைஞரே எடுத்துக்கோங்களேன். கலைஞரே வந்து அவரோட செம்மொழி, செந்தமிழ், தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை, தமிழுக்கான அந்த டைலாக்லாம் வந்து அவர் எழுதினது தானே அந்த ஸ்கிரிப்ட், அந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போது விஜய் சாருக்கு மட்டும் ஏன் இது இவ்வளோ கடுமையான விமர்சனமாக இருக்குது நடிங்க. ஏன்னா நேற்று அவரோட உரையிலுமே அவர் சொல்லியிருப்பார், நான் இதெல்லாம் ஏதோ ஒன்று கேட்க போனால் வந்து நம்மளை நடிகன்னு சொல்லிடுறாங்க, அது வந்து ரீல்ஸு, இதுதான் ரியல் அப்படின்றத அவருமே அவரோட பாணியிலுமே சொல்லியிருக்காரு. என்னோட இதில் நீங்கள் கேட்குற அதே இன்ஸ்டாவில் வின் பண்ணிவிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அது வந்து நடிகன் அப்படின்லாம் சொன்னாலுமே அது வந்து அது ரீல் அவரோட ப்ரொஃபஷன். அவர் நடித்தாரா, நான் இப்போ இன்றைக்கி நடிப்பை விட்டுட்டு அவர் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், இல்லை இந்த இடத்துலேருந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் மக்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்திருக்கேன், அதை நான் கண்டிப்பாக செய்வேன்னு அவர் சொல்லும்போது நீங்கள் திருப்பி நடிகன்ற சொல்கிற விமர்சனத்தை இது எம்ஜிஆர் காலத்தில் இருந்துமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதையுமே அவர் சொன்னார். நம்மளும் அதை தான் சொல்கிறோம். ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர புதுசுலையோ, ஏன்னா எம்ஜிஆரும் கலைஞரும் பிரிஞ்சு தான் கலைஞரோட விஷயங்கள்லேருந்து தனிப்பட்ட அந்த ஒரு ஒப்பீனியன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்தார், அண்ணா திராவிட கழகம்ன்ற அது ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல எம்ஜிஆருக்குமே இவங்க வந்து கூத்தாடி எல்லாம் வந்திருக்காங்க அரசியலுக்குன்னு சொன்ன விமர்சனங்களும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதா அம்மாவும் ஆக்ட்ரஸ் தான். எம்ஜிஆர் வழியில் தான் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. இப்போது அந்த அந்த கொள்கை எம்ஜிஆரோட கொள்கையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல புரட்சி தலைவர் அவரோட கொள்கைகளை எடுத்துக்கிறோன்னு சொல்லி டிவிக்கே வந்து அதையும் ஒரு சில இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது இவங்க ஸ்டாலின் ஃபேமிலியில் யாருமே உங்களுக்கு வந்து சினி ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க இல்லையான்னா, நான் வந்து உதயநிதி அவர்களை டைரெக்டாகவே கேட்குறேன், உங்கள் தாத்தாவே சினி ஃபீல்ட்லேருந்து வந்தவர் தானே,
சினி ஃபீல்டில் அவர் நடித்தார் நடிக்கலைன்றதை மீறி அவர் எழுதின டைலாக்ல எவ்வளோ படங்களில் பேசியிருக்காங்க, இவ்வளோ படங்கள் ஹிட் ஆயிருக்கு. அவர் அந்த டைலாக் அந்த சுத்த தமிழில் எழுதுறதும் தூய தமிழ், செம்மொழி, செந்தமிழ்னு அவரோட அந்த தமிழ் தான் வந்து பேசு பொருளாகவும் அவருக்கான ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில்னு சொல்லும்போது, அப்போல்லாம் உங்களுக்கு வந்து அது சினி ஃபீல்டு உங்களுக்கு தப்பாக தெரியல. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஒய்ஃபு அவங்க தான் வந்துட்டு காதலிக்க இது காதலிக்க நேரமில்லை அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி சாரும் இவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படம் வந்து கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட, அது அவங்க உதயநிதி ஸ்டாலின் ஒய்ஃப் அவங்க தான், கிருத்திகா தான் அந்த ஃபிலிம் பண்ணியிருப்பாங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் ப்ரொடக்ஷன்ஸு, ஜெயம் ரவி சார், நித்யா மேனன் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். பட் ஆனால் அவங்க கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இல்லை அட்வான்ஸாக யோசித்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு சிலருக்கு அந்த படம் பிடிச்சது பிடிக்கல அப்படின்போது 50-50 இருந்தது. நான் கூட அந்த படத்தை பார்த்தேன், ஓகே இந்த டைப் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கிறவங்களுக்கு இது ஒத்து போகும் அந்த வேவ் லென்த்தில் அப்படின்ற மாதிரின்னு சொல்லும்போது, நீங்கள் உங்களுக்கும் சினி ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரியும், இல்லை இப்போ சினி ஃபீல்ட்லேருந்து வின் பண்ணி வந்த தளபதி சார் வந்து சிஎம் ஆனது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு கோமாளி கூடாரத்துக்குள்ளே போனால் அது சர்க்கஸ், ஒரு சட்டசபைக்குள்ளே போனால் அது கூடாரமாக தான் மாறும், சர்க்கஸ் கூடாரமாக தான் மாறும்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணதில் ஆரம்பித்து, இப்போ வந்துட்டு நேற்று நடந்த இந்த விஷயங்களுக்கு அப்புறம் நீங்கள் வெளிநடப்பு செஞ்சு அப்புறம் வெளில வந்து இது என்ன சட்டசபையா இல்லைனா வந்து சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டா, போக போக டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க போல இருக்கே அப்படி இப்படின்ற மாதிரி விமர்சனம் விற்கிறதுலாம் உங்களுக்கு என்ன அவ்வளோ மட்டமாக போயிடுச்சு சினி ஃபீல்டுன்னு சொல்கிற இடத்துல அப்படின்னு சொல்லும்போது, காலங்காலமாக அதுலேருந்து வந்து ஆட்சி செஞ்சவங்க இருக்காங்க. உங்கள் குடும்பத்துலேயுமே நடித்தவங்க, ஏன் நீங்களுமே அந்த ஓகேலாம் மறந்து போயிடுச்சா அந்த படங்கள் நடித்தது, சைக்கோ போன்ற படங்கள் அந்த நடித்தது அதெல்லாம் மறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும்போது அது நல்லா இருந்தது. இப்போது உங்களுக்கு எதிர்கட்சியாக மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்கட்சியாக அவர்கள், அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க, நம்மளுக்கு ஆளுங்கட்சி வந்து விஜய் சார் தான், பட் ஆனால் வந்து டிவிக்கே தான். ஆனால் இன்னுமே தன்னை வந்து ஆளுங்கட்சியாகவே நினச்சிக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்க டிஎம்கேக்கு நான் சொல்கிறேன், அவங்களுக்கு எதிராக வந்து இப்போ வந்து சட்டசபையில் டிவிக்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மட்டும் அந்த சினி ஃபீல்டுன்றது உங்களுக்கு மட்டமாயிடுச்சா அப்படின்னு சொல்கிற இடத்துல இது வந்து நம்மளுக்கு வந்தால் நம்மளுக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னு கேட்குற மாதிரி, உங்களுக்கு ஒரு விஷயம் உதவும் போது அது நல்லா இருந்தது, இப்போ உங்களுக்கு அது எதிராக செயல்படும் போது அதே விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒத்துக்க முடியல அப்படின்னும் போது, உங்கள் தோல்வியை ஒத்துக்க முடியாது மட்டும் உங்களுக்கு ரீசன் இல்லை, உங்களுக்கு எதிர்க்க உட்காந்துருக்கிறது ஒரு சினி ஃபீல்ட்லேருந்து அரசியலோடது அந்த ஒரு பேக்ரவுண்டே இல்லாத ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அதுவும் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. சிங்கிள் ஹேண்டாக அவர் வந்து 35% வந்து வின் பண்ணி இந்த எலெக்ஷனில் வந்துட்டு 107 சீட்ஸ் வாங்கியிருக்காரு சிங்கிள் ஹேண்டாக, கூட்டணியோட இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது, எம்ஜிஆருமே கூட்டணி வச்சு தான் வின் பண்ணியிருக்காரு, பிஜேபியுமே கூட்டணி வச்சு தான் வின் பண்ணுது, நீங்களுமே திமுகவுமே கூட்டணி இல்லாமல் வின் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கு மெஜாரிட்டி அந்த மேஜிக் நம்பர் வேணால் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி கிடைச்சது என்னவோ டிவி கேக் தானே அப்படின்னு சொல்லும்போது, அதுவே உங்களுக்கான ஃபஸ்ட் அடி. அதுக்கப்புறம் அவங்க சிஎம் ஆவாங்க ஆக மாட்டாங்க டிவிகே அப்படின்னு சொல்கிற இடத்துல, இல்லை கவர்னர் ஆளுநர் ஆட்சி வந்துருமோ அப்படின்னு சொல்கிற இடத்துல, மற்ற கூட்டணிகள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்களோ உள்ளே வந்து ஆதரவு கொடுத்தாங்களோ, ஏதோ ஒன்று பண்ணி அவங்க ஆட்சியில் உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்னென்னவோ குட்டி கலாட்டா பண்ணீங்க. ஆனால் எதுவுமே செல்லுபடியாகாமல் ஒரு சிஎம் சார் தான் வந்து உட்காந்தாரு. சிஎம்மாவே டைரெக்டாக வந்து உட்காந்தது விஜய் சார் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல, அவர் வரும்போதே வரலாற்று சாதனை படைச்சிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னும் போது, ஒரு பேரே வரலாறு அப்படின்ற இடத்துல தான் அவருக்கான இந்த வருஷத்துக்கான தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் விஷயமாக தான் பேசப்படுதுன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு மேலே அவங்க செய்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸாக தான் இருக்குமே தவிர, அவங்க வந்ததே சாதனை தான் அப்படிங்கிறது தான். ஏன்னா 2 கட்சிகளை பெரும்பான்மை இருக்கக்கூட திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளிட்டு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சாதனைனாலுமே, அவர் சிஎம்மாக அவர் வந்தது வந்து சட்டசபைக்கு முதல்ல அவர் வந்ததே டைரெக்டாக சிஎம்மாக தான் வந்திருக்காரு. ஏன்னா எம்ஜிஆரோ ஜெயலலிதா அம்மாவோ கலைஞரோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க எடப்பாடி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ ஏன் வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுமே எல்லாருமே எம்எல்ஏவாக தான் வந்திருக்காங்க சட்டசபைக்குள்ளே. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க 5 இயர்ஸ் கழிச்சோ 10 இயர்ஸ் கழிச்சோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற அந்த பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறி இருக்கு. ஆனால் வரும்போதே ஒருத்தர் டைரெக்டாக சிஎம்மாக தான் சட்டசபைக்குள்ளே வராருன்னா, அது இந்த வருஷம் தமிழ்நாடு எலெக்ஷனில் தான் நடந்திருக்குன்னா அதுவே பெரிய சாதனை. அதுக்கு மேலே மெஜாரிட்டியோடு அவங்க வந்திருக்காங்க. அந்த 107ங்கிற மெஜாரிட்டி நம்பர் வந்து மேஜிக் நம்பர் கிடைக்கல, பட் ஆனால் மெஜாரிட்டி நம்பர் கிடைச்சது டிவி கேக் மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் கிடச்சிருக்கு. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டு
சேர்ந்தா கூட அந்த 59+47 அப்படிங்கிறது மேஜிக் நம்பராக வராது அப்படின்னு சொல்கிற இடத்துல இவங்க தான் சிங்கிள் ஹேண்டாக அந்த மெஜாரிட்டி பவர் இவங்களுக்கு மட்டும்தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குன்னும் போது அப்படி மக்களோட விஷயங்களாகவே உள்ளே வந்த டிவிகேவை வந்து நீங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறது மக்களை திருப்பி திருப்பி மக்களோட அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகிறீங்கன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா மிஸ்டர் உதயநிதி சார் அப்படின்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அவருக்கு புரியுதோ இல்லையோ, ஏன்னா அவர் கத்துக்குட்டி தான், அவருக்கான ஒரு விஷயங்கள், ஏன்னா அவர் ப்ரிவிலேஜோடு வளர்ந்தவர், மன்னராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தவர். பட் ஆனால் அவர் அப்பாவுக்கு அது புரியணும்ல, முக ஸ்டாலின் சாருக்கு புரியணும்ல அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் திருப்பி திருப்பி மக்கள் அந்த டிவிகே ஆட்சியை விமர்சனம் பண்ணுற இடத்துலலாம் அதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையும் தான் சேர்த்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. அப்படின்னும் போது அதை மக்களோட கோவத்துக்கு திருப்பி திருப்பி ஆளாகிறீங்களே அப்படின்னு. ஏன்னா கொளத்தூர் இந்த வாட்டி எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயமா வந்து பேசப்படுது அப்படின்னும்போது நேற்று சட்டசபையிலுமே 5 நிமிஷம் தான்ப்பா அவர் பேசினார் கொளத்தூரில். அதுக்கே என்ன நிலமைன்னு தெரியும். அப்புறம் பேசுங்க வாய்த்தரங்க செய்யம்னா நான் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல செம்ம கலாய்ச்சி விட்டார் நம்ம சிஎம் விஜய் சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்னது மக்களை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லை, மக்களை தற்கொலை, ஜென்சி கிட்ஸ் தற்கொலை, அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் வச்சு வின் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிற இடத்துல ஓட்டு போட்டு அப்போ உங்களுக்கு ஓட்டு போடும்போது நல்லா இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உங்களுக்கு ஓட்டு போடும்போது அவங்க புத்திசாலி ஜனங்க, இப்போது டிவிகேக்கு ஓட்டு போன உடனே அவங்க தற்கொலை ஜனங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது அவங்க புத்திசாலி ஜனங்க, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது அவங்க தற்கொலைங்க கோமாளிங்க அப்படின்னும் போது சரி அவங்க தற்கொலை கோமாளியாகவே இருக்கட்டும். நீங்களே இப்போ இந்த ஜென்சி டிஎம்கேன்ற ஒரு விஷயத்தை தானே கையில் எடுத்திருக்கீங்க. அவங்க கையில் எடுத்ததே தற்கொலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்ட ஜென்சி கிட்ஸையும் அந்த தலைமுறையுமே நீங்கள் வந்து தற்கொலைன்னு சொல்கிறீங்க. அதே விஷயத்தை தானே நீங்களும் கையில் எடுத்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு உள்ளுக்கு அது இல்லவே இல்லை. அதை நீங்கள் கட் காப்பி பேஸ்ட்டாக பண்ண பார்க்குறீங்க. ஆனால் ஜென்சி டிஎம்கேன்னு சொல்கிற இடத்துல அந்த இடத்துல ஜென்சியாக இருக்காங்க, எல்லாருமே 50+லேயும் 40+லேயும் இருக்கவங்க, இல்லைன்னா ஜென்சியோட பேரண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் என்னப்பா சொல்ல வரீங்க? நீங்களும் அதே தானப்பா காப்பி அடிக்கிறீங்க. அவங்கள முட்டாள்னு சொல்லிட்டு நீங்களும் எதுக்கு அதே கோமாளித்தனத்தை கையில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை வைக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, அதுக்கப்புறம் இவங்க எதிர்கட்சி சார்பில் சொன்ன விஷயங்கள், இவங்க எதிர்கட்சின்னு சொல்கிற இடத்துல உதயநிதி சார் சொன்ன விஷயங்கள், சட்டசபையில் என்ன கேட்டார் அவர், எங்களோட தயவோடு தான் ஆட்சி பண்ணுறீங்க. நம்ம கமெண்ட்ஸ்லையுமே ஸ்டார்டிங் நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பொலிட்டிக்கல் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதிலெல்லாம் ஸ்டார்டிங்கில் கூட பிச்சை போட்டிருக்காங்கம்மா டிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு, நாங்கள் போட்ட பிச்சையில் தான்ப்பா அவங்க டிவிக்கே வந்திருக்காங்க அப்படிங்கலாம் கமெண்ட்ஸ் வரும்போது அதையுமே அதுக்கான பதிலுமே அவர் சொல்லிட்டாரு நேற்று சிஎம் சார். இவங்க ஆதரவில் தான் நம்ம வந்து ஆட்சி அமைச்சிருக்கோம், இவங்க தயவில் தான் ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படியே இருக்கணும். இவங்க தயவில் இல்லை, மக்களோட தயவில் மக்களாட்சியை தான் நாங்கள் அமைச்சிருக்கோம். இது மன்னராட்சி கிடையாது, மக்களாட்சி அப்படின்றதையும் அவர் தெளிவாக சொன்னார். அப்படி வந்து உங்களோடது கூட்டணி கட்சிகளோடதோட அந்த ஒரு சப்போர்ட்டோடு தான் நாங்கள் ஆட்சி அமைச்சோன்னு சொல்லும்போது, ஆனால் அந்த கூட்டணி கட்சிகள்னு சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, ஐயுஎம்எலோ, அப்புறம் வந்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ என்ன சொல்கிறாங்கன்னா சுயேட்சையாக தான் அவங்க முடிவு எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி உங்களோடது விஷயமா இருக்க முடியும் அப்படின்னு அதுக்கும் பதில் கொடுத்துட்டாரு. சுயேட்சைனா என்ன தனியாக டிசைட் பண்ணி இது எங்களோடது, ஏன்னா இது ஆல்ரெடியுமே அந்த கூட்டணி கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் வந்து ஒரு சில இன்டர்வியூஸில் சொல்லும்போது நாங்கள் எதுக்கு ஸ்டாலின் சார் கிட்ட பர்மிஷன் கேட்கணும், எங்களுக்குன்னு தனி கட்சி இருக்குது, எங்களுக்குன்னு தனி சிம்பிள் இருக்குது, நாங்கள் டிசைட் பண்ணதா அப்படின்னு அவங்களே சொல்லும்போது அவங்க வந்து திமுகவோட எலெக்ஷனுக்காக கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, இல்லை பல வருடமாக அந்த நட்பு ரீதியாக அந்த கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அது ஒத்து வரலன்னும் போது அதுலேருந்து வெளில வரதா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கே தெரியும், திரு மகேந்திரன் அவர்கள் சாருமே வந்துட்டு இப்போ டிவிக்கேல இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்ததே இல்லை. ஏன்னா இடதுசாரி கட்சிகள் அவங்க வந்து காலங்காலமாக கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்குள்ளே திமுக கூட இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள முட்டல் வரும், மோதல் வரும். இவங்க ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும்போதுமே கூட அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுற செய்கிறதெல்லாம் செஞ்சுருந்தாலுமே அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். பட் ஆனால் அதையும் மீறி எங்களால் வந்து இப்போ திமுக கூட கூட்டணி வந்து இப்போ தொடர முடியலன்னு சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆப்வியஸாக டிவிகே கூட வந்து ஜாயின் பண்ண திரு மகேந்திரன் சார் ஆகட்டும், இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கவே நடக்காத விஷயங்கள்னு சொல்லும்போது இப்போ நடக்குது. ராஜினாமாக்கள் நிறைய ரிசைன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வருது அப்படின்னும்போது இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லும்போது என்னமோ தமிழ்நாட்டில் நடக்குது. அதை புரிஞ்சு ஒரு சிலர், புரியாமல் ஒரு சிலர், இல்லை அது புரியறதுக்கு டைம் எடுத்து கொஞ்சம் யோசிப்போம்ப்பா, நிறுத்தி நிதானமாக என்னதான் நடக்குதுன்னே பார்ப்போமே, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவோமே அப்படிங்கிற பொறுமை கொஞ்சம் கூட இல்லாமல் டிஎம்கே கதறிட்டே இருக்கிற விஷயங்கள்
அப்படிங்கிறதெல்லாம் வந்து நேற்று சிஎம் சாரோட ஸ்பீச்சில் நல்லாவே சர்க்காஸ்டிக்காக அடி 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 நடித்தார். மாஸ், செம்ம மாஸ், பக்கா மாஸ், செம்ம அடியில் வேறு லெவல் அடியில் அப்படிங்கிற மாதிரி வாங்கின அடியை வழி தெரியாமல் நாங்கள் சைலண்ட்டாக வெளில எஸ்கேப் ஆகிடுறோம்ப்பா, இதுக்கப்புறம் தான் இன்னும் அடி அடி நடிப்பாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம திமுகவினர் தெரிச்சு ஓடினதையும் பார்க்க முடிஞ்சது. சட்டசபையிலேருந்து எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் பின்னாடியே வந்துட்டு அவங்க எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சதையும் பார்க்க முடிஞ்சது. அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். அப்படின்னும்போது நம்ம விஜய் சார் அவரோட பாணியிலேயே அவர் வந்து சினிமாக்காரங்க, நடிகன், இன்ஸ்டாவில் வந்தவங்க, ரீல்ஸு ரியல் இல்லை அப்படின்லாம் சொன்ன இடத்துல அவரோடது அந்த ஒரு பாணியிலேயே அவர் வந்து நான் வந்து ஒரு பெரியவர் வந்துட்டு அவர் சொன்ன ஸ்டோரியாக தான், ஒரு பெரியவர் வந்துட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு தலை மேலே கை வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தார். அப்போ அங்கேருந்து ஒரு குட்டி பையன் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லையே இங்கே ஏதோ உங்கள் அப்பா இருக்கிறதா சொன்னாங்க, அதான் உங்கள் அப்பாவை காணோன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கும் புரிஞ்சிருக்கும். எதிர்கட்சியாக அந்த இடத்துல இல்லை இருக்கிற இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்க உள்ள எல்லாம் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க. இருந்தாலுமே வந்துட்டு வெளியில் கேட்கணுன்றதுக்காக நான் சத்தமாக பேசுகிறேன் அப்படிங்கிறதையும் சிஎம் சார் நேற்று சட்டசபையில் சொன்னதையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க உள்ளே இல்லைனாலுமே வெளியில் இருக்கிற அவங்களுக்கு நல்லா கேட்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குரலை உயர்த்தியும் அவர் சிஎம் சார் பேசினார். அப்படின்னும் போது அவங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலின் சார், முக ஸ்டாலின் சாரை தான் அவர் மீன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது இதுவுமே விமர்சனத்துக்குள்ளாகுது. அது எப்படி சர்க்காஸ்டிக்காக அவர் அந்த இடத்துல இல்லவே இல்லை ஸ்டாலின் சார், நீங்கள் சட்டசபையில் இல்லாத ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அவர் வந்து அவர் முக ஸ்டாலின் சாருன்னு சொல்லவே இல்லையே, அவர் வந்து அப்பா புள்ள அப்படின்னு சொன்னார். அப்புறம் புள்ள வந்து சட்டசபைக்கு வந்திருக்காரு ஆனால் அப்பாவை காணோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல அவர் சொன்னார் 5 நிமிஷம் தான் கொளத்தூரில் பேசியிருப்பேன், அதுக்கே எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது இப்போ சட்டசபையிலையும் பேசுங்க அப்புறம் பேசுங்கன்னா என்ன பண்ணால் அப்போ 5 நிமிஷம் பேசினதுக்கு அப்பாவை காணோம், இங்கே உள்ள சட்டசபையில் அவர் 5 நிமிஷம் பேசினதுக்கு புள்ள வந்து வெளியில் போயிட்டார். திமுகவினர் அப்படியே ஃபுல்லாக குரூப்பாக வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க. பாய்காட் பண்ணிவிட்டு வெளிநடப்பு செய்கிறதானே. நீங்கள் வெளிநடப்பு ஏன்பா செஞ்சீங்க, நின்று நிதானித்து பதில் சொல்ல வேண்டியது தானே, இல்லை உங்கள் பதிலை பொறுமையாக வந்து அடுத்த நாள் நாளைக்கு ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்க போகிறீங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் வந்து நீங்கள் தானே பேச சொன்னீங்க, அவர் வாயை திறக்கிறாருல, அப்புறம் திறந்தோடனே நீங்கள் ஓடி போயிடுறீங்க, நீங்கள் கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு அங்கே இருக்கவே மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு திறங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொன்னதெல்லாம். ஸோ கொளத்தூர் தொகுதி அதெல்லாம் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் அது வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். அவர் வந்து சொன்னது உண்மை தான், அவர் பர்சனலாக சொல்லலை, நடந்தது தானே சொன்னார். இதில் வந்து கொளத்தூரில் ஒரு 5 நிமிஷம் பேசினார். இப்போ முக ஸ்டாலின் சார் அங்கே வின்னா பண்ணார், கண்டிப்பாக வின் பண்ணலை தானே. அப்போ அது ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜ். நீங்கள் சட்டசபை எதுக்கு வச்சுருக்கீங்க, பேசுறதுக்கு வச்சுருக்கீங்க. இவ்வளோ நாள் அவர் பேசலை, பேசுங்கன்னு சொன்னீங்க, பேசினார், அவர் தரப்ப சொன்னார். நீங்கள் நின்று நிதானிச்சு அங்கே இருந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே, இல்லை அதை பொறுமையாக கேட்டுட்டு உங்களுக்கான விளக்கத்தை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது தானே. ரெண்டெல்லாம் நீங்கள் பாய்காட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியலையா, இல்லைன்னா விளக்கம் சொல்ல விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாரி அங்கே இருக்கவே விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் நீங்கள் பாய்காட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த இடத்துல உடனே டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் நம்ம கமெண்ட்ஸில் வந்துடுவாங்க. வந்துட்டு இந்த இதெல்லாம் நடந்த அந்த கல்குவாரி விஷயங்கள்லாம் நான் போன வீடியோலாம் பேசினப்போ கூட அதெல்லாம் ஏற்கனவே இருக்குது, ஆப்பில் இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் போய் பாருங்கள், நான் வேணால் தரேன் அப்படின்லாம் சொல்லும்போது இவ்வளோ பண்ணியிருக்காங்கல்ல டிஎம்கே, அப்புறம் ஏன் வின் பண்ணலை, இல்லை இதெல்லாம் நீங்கள் ஏன் பிரச்சாரத்தில் எடுத்து வைக்கல, உங்கள் பிரச்சாரத்தில் நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம் தானே. இன்றைக்கி என்ன வார்த்தை உங்களை ட்ரிகர் பண்ணிச்சு சட்டசபையில் சொல்லுங்களேன். அவங்க உதயநிதி ஸ்டாலின் சார் முன்னால் அவ்வளோ பேசினார், அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல சிஎம் சார் இருந்தார். நேற்று அவர் விளக்கம் கொடுத்தாரு. அப்போ வந்துட்டு அந்த இடத்துல பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு பேச்சு வந்துச்சு. டாஸ்மாக் கடைகள் உட்பட மற்ற எல்லா இடத்துலையும் அந்த பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னும் போது அது லஞ்ச ஊழல் அதுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து மக்கள் பைசா ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டவங்கள சும்மா விட மாட்டோம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை தொடவும் விட மாட்டோம், தொடுறவங்கள விட மாட்டோம், இது வரைக்கும் தொட்டவங்களையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னும் போது அது நெக்ஸ்ட்டு வந்து கரப்ஷன் கேஸ் அப்படிங்கிற இடத்துல யார் யார் மாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் டிஎம்கேக்கும், அதாவது இங்கே இருக்கவங்களே அப்படின்னு சட்டசபையிலுமே ஒரு இன்டெரக்டாக டேரெக்டாக யார் யாருன்னு சொன்னாலுமே இங்கே இருக்கவங்களே சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றிலாம் நம்மளுக்கு தெரியும். அவர்லாம் வந்து அந்த கரப்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்தாலே செந்தில் பாலாஜி அப்படிங்கிற இடத்துல தான் இருந்திருக்கார் தமிழ்நாட்டில் 5 வருஷமாக அப்படின்னு சொல்கிற இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்கள எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு, ப்ரோவோக் பண்ணி விட்டுருச்சா டிஎம்கே வேணால் கண்டிப்பாக அதுதானங்க பாலிடிக்ஸ், ப்ரோவோக் பண்ணுறது தானே பாலிடிக்ஸ். ஏன் உதயநிதி ஸ்டாலின் சார் சோஃபா மாடல்
இன்ஸ்டா ரீல்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு திரையில தான் வந்துட்டு ஹீரோ, தரையில வந்துட்டு வில்லன் அப்படிலாம் நீங்க எழுதும்போது நல்லா இருந்துச்சா? நீங்க பேசும்போது நல்லா இருந்துச்சா? அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நீங்க ஒரு பால் போட்டா ஆப்போசிட்லயும் பால் போடுவாங்க தானே! அப்படின்னும்போது, உங்களுக்கான பால திருப்பி நீங்க போடுங்க. உங்களுக்கான நியாயத்த எடுத்து வைங்க. உங்களுக்கான விளக்கத்த எடுத்து வைங்கன்னும்போது, இதில இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. நேத்தோ முந்தா நேத்தோ வந்து அ அவங்களோட டிஎம்கே வீட்டு மாப்பிள்ளை சபரீசன் அவர்கள். அவருமே வந்திருக்காரு. அதாவது அங்க சட்டசபைக்குள்ள வர முடியாது. மேல உட்காருவாங்க போல இருக்கு. அந்த இடத்துல வந்திருக்கார் போல. அது நேத்தா முந்தா நேத்தான்றது எனக்கு சரியா தெரியல. நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. எனக்கு இந்த இந்தியா டைம், இங்க யுஎஸ் டைம்க்கான அந்த கன்ஃப்யூஷன்ஸ்லாம் எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல. ஒரு நாள் வந்திருக்காரு அவருமே இந்த 2 நாள் நடந்த அலப்பறையில. ஸோ டிஎம்கே காரங்கலாம் மேல அந்த சைடு மேல சீட்ல உட்காந்துருக்காரு பார்த்துட்டு வணக்கம்லாம் வச்சிருக்காங்க சைலன்ட்டா அப்படிங்கிற மாரி இருந்தது. இதில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நேத்து பாதி வெளியில வந்து டிஎம்கே போயிட்டாலுமே சபாநாயகர் வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசின உரையை நீங்க கன்டினியூ பண்ணலாம். இப்போ அவங்க போனா போகட்டும். நீங்க பேசுறத பேசுங்கன்னு சொன்னத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் வந்து முன்னாடி உட்கார்ந்து ரசிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த குட்டி ஸ்டோரி சொல்லும்போது அப்பாவ காணோம் அப்படிங்கிற இடத்துலலாம் அவர் பேசும்போது தான் எடப்பாடி அவர்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு அப்படின்னும்போது அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அவருக்கு ஏடிஎம்கே வந்து அங்க வந்து என்னதான் நல்ல உள்ளுக்கே முட்டிட்டு இருக்காங்க. அந்த உள்ளுக்கு கிளாஷ் போயிட்டு இருந்தாலுமே இங்க டிஎம்கே வெஸ் டிவிகே அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில அவர் ரசிக்க தான் செய்றார் போல இருக்கு. அதனால அவர் ரசிச்சதையும் பார்க்க முடிஞ்சது சிரிச்சுக்கிட்டு. அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க சௌமியா அவர்கள் அவங்கலாம் உட்காந்துருந்தாங்க. ஸோ முந்தா நேத்துமே சட்டசபையில அவங்க எதிர்க்கட்சியா வந்து எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி அவர்கள் பேசும்போது வந்து ராஜ்மோகன் அவர்கள், ஆதவர்ஜுன் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து இபி மினிஸ்டர் இவங்க நிர்மல்குமார் அவர்கள்லாம் அவங்களுக்கான தரப்பு விளக்கத்தையும் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்க சைட்ல அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு இவங்க சொன்னது உங்களுக்கு ட்ரிகர் ஆயிருந்தாலுமே, அது தப்புன்னு நீங்க ஃபீல் பண்ணா, இல்ல அது உண்மை இல்லன்னு நீங்க ஃபீல் பண்ணா, இல்ல உங்க தரப்பு நியாயத்த நீங்க எடுத்து வச்சிருக்கலாம்ல. அத விட்டுட்டு ஏன்பா எழுந்து ஓடுனீங்க அப்படின்னு கேள்வி வரும்போதே, நீங்க எஸ்கேபிசம் அப்படிங்கிற விஷயத்த கையில எடுக்கிறீங்க. ஒண்ணு நின்னு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. இல்ல பதில் சொல்றதுக்கு அங்க எதுவுமே இல்ல. அப்ப அந்த விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டு நாங்க போறோம் அப்படின்னும்போது, ஏற்கனவே ஒரு வாட்டி நீங்க வந்து பிரச்சாரத்துல டிவிகேவ எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாம, டிவிகேலாம் ஒரு கட்சியா நீங்க அவாய்ட் பண்ணதோட விளைவு தான் இன்னைக்கு டிவிகே உங்க முன்னாடி சட்டசபையில ஆளுங்கட்சியா உட்கார்ந்துருக்காங்கன்னா, திருப்பியுமே உங்களுக்கான ஸ்டாண்ட நீங்க எடுக்கல அப்படிங்கிற இடத்துல, இல்ல எடுக்க முடியலன்னு நீங்க தவிர்க்கிற இடத்துல, இது அவங்களுக்கான ஸ்பேஸா தான் போகுமே தவிர, நீங்க எடுத்துக்கிற ஸ்பேஸா இது கண்டிப்பா இருக்காது. மக்களுமே இத வந்து ஏன் ஓடுறாங்க? சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. ஏன் நம்மளுதுலுமே வந்துட்டு இப்போ கமெண்ட்ஸ்ல வந்து 10 வருஷம் டீட்டெயில் நான் வேணா தரேன். அதுக்கப்புறம் இத பத்தி இது தெரியும், அத பத்தி அத தெரியும்னு சொல்றவங்க, உங்களுக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னா, ஆட்சி நடத்துனவங்களுக்கு போன 5 வருஷமா நெறைய தெரிஞ்சிருக்கும். 70 வருஷ கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு மூத்த கட்சியா இருக்கக்கூடிய மூத்தன்னா அது இருக்க தமிழ்நாட்டுல இருக்கல. ஏன்னா அண்ணா திராவிட ஏடிஎம்கே விடவும் டிஎம்கே தானே மூத்தவங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க சைடு மினிஸ்டரா இல்ல இதுக்கு விளக்கம் குடுக்கறதுக்கு. இல்ல இந்த விவாதம் வந்து எங்கள குறை சொல்றதா மட்டும் இருக்கு. எங்களுக்கான நியாயத்தையும் நாங்க எடுத்து வைக்கிறோன்ற இடத்துல நீங்க அந்த பார்ட்டி ஃபண்டுக்கு உங்களுக்கான விஷயத்த சொல்ல வேண்டியது தானே. ஏன் எழுந்து ஓடுனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்கு. உங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியலையா? விளக்கம் சொல்ற அளவுக்கு உங்க மினிஸ்டர்ஸ்க்கு அந்த விவரம் பத்தலையா? இல்ல எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு அத பேசவோ, புரிய வைக்கவோ அங்க பொட்டன்ஷியல் இல்லையா? அப்படிங்கிற இடத்துல ஸ்டாலின் சார் இத பண்ணியிருப்பாரான்னு கேட்டா, கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டார். அவர் அந்த இடத்துல இருந்து அவருக்கான விளக்கத்தையோ, அவருக்கான தப்பு சரியோ எடுத்து வச்சிருப்பார். மேபி அது தப்பான விவாதமா கூட இருந்திருக்கலாம். அவங்க செஞ்ச ஊழலையோ, லஞ்சத்தையோ மறைக்கிற விஷயமா கூட அது இருந்திருக்கலாம். இல்லைனாலுமே அவங்க ஏதோ ஒன்று அவங்களுக்கான தரப்பு நியாயத்துக்கு அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஃபீல்டில் இருந்து ஸ்டாலின் சார் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பார். பட் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அங்கேருந்து எழுந்து கிளம்பி போயிட்டாருன்னது இது அவரோடது பொட்டென்ஷியல் வந்து பத்தலை. அவருக்கான விஷயங்கள் எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு இருக்கிறதுக்கான விஷயங்களுக்கான பொட்டென்ஷியல் பத்தலை. இப்படி வந்து ஆளுங்கட்சியை நீங்கள் ஃபேஸ் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு டிபேட்டு கூட நீங்கள் வந்து சட்டசபையில் பேச முடியாது. நீங்கள் ப்ரூஃப் பண்ணுற இடத்துல இல்லை. இப்போ நீங்கள் ப்ரூஃப் பண்ணுற இடத்துல இருந்தீங்கன்னா கூட ஆளுங்கட்சியாக இருக்கலாம். இப்போ சிஎம் சார் பேசலைனாலுமே அவர் பேசலை செயலில் செய்கிறாரு. இல்லை அவர் பேச வேண்டிய விஷயங்களை அவங்களோட மினிஸ்டர்ஸ் வந்து ஆதாரத்தோடு பேசுகிறாங்க. இல்லை அவங்களுக்கான அந்த டேட்டாவே எவிடன்ஸையும் அவங்க கரெக்டாக வச்சுக்கிட்டு இல்லை அதை இப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்க பட்சத்தில் எப்படி ஜனங்க கிட்ட அந்த லூப்போல மாற்றலாம், எப்படி வந்து திருப்பி வந்து ஜனங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாக அந்த க்ரோத்தை கொடுக்கலான்னு அவங்க செஞ்சு ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. அதை அவங்க பண்ணுவாங்க. பேசலனாலும் அவங்களோட செயல் வந்து ஜனங்க கிட்ட ரீச் ஆகிடும். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்க நீங்கள் அட்லீஸ்ட் பேசுறதை மட்டும்தான் உருப்படியாக பண்ண முடியும்னா அந்த பேசி அவங்களுக்கான தவறுகளையோ
இல்லை மக்களுக்கான விஷயங்களையும் உங்களால் சட்டசபையில் எடுத்து வைக்க முடியும்னா அதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் அதையும் பண்ணாமல் உங்கள் தரப்புக்கான விஷயத்தையும் பேசாமல் நீங்கள் எழுந்து ஓடிடுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஸ்பேஸையும் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து வீட்டுக்கு போனோடனே வந்துட்டு முக ஸ்டாலின் சரி கத்திருப்பார் திட்டிருப்பார் தான் நினைக்கிற புள்ளைய. என்னன்னா என்ன நீ அங்கிருந்து எதையா பதில் சொல்லியிருக்கணும், உன்னை யார் வெளில போக சொன்னது அப்படின்னு அங்கேயுமே போயிருக்கும். மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க அந்த டெசிஷனை எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் வரையும் நம்மளுக்கான ஸ்டாண்டை நம்ம அந்த இடத்துலேருந்து எடுத்துருக்கணுமே தவிர அதை நம்ம அவாய்ட் பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கே தான் ரிவர்ஸ் அடிக்கும் அப்படிங்கிறத முக ஸ்டாலின் சார் தெரிஞ்சிருப்பார். அதை அந்த இடத்துல அப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பார். மேபி கொஞ்சம் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற நேரு அவர்களும் மற்றவங்க கூட அதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்ன்ற போஸ்டிங் உதயநிதி அவர்களுக்கு தானே இருக்குது. அவர் எடுக்கிற டெசிஷனுக்கு தானே அந்த கட்சி கட்டுப்படணும் சட்டசபையிலன்னு சொல்லும்போது இதுவுமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எதிர்க்கட்சி தலைவராக டிஎம்கே யாரை வந்து போஸ்டிங் போட போகிறாங்க, உதயநிதியை போட போகிறாங்களா இல்லை அதே கட்சிக்குள்ளே இருக்க மூத்தவங்களை போட போகிறாங்களா அப்படின்னு சொல்கிற இடத்துலையுமே நீங்கள் அந்த போஸ்டிங்குமே யாருக்குமே கொடுக்கல. உங்கள் வாரிசு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உதயநிதிக்கே கொடுத்தீங்க. உதயநிதி அவர்கள் வெளில போனோடனே மற்றவங்கெல்லாம் பின்னாடியே போக வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னும் போது அப்போ அந்த கட்சிக்கான ஸ்டாண்டே எடுக்க முடியல அப்படிங்கிறது தான். அப்போது திருப்பி டிவிக்கே பேசினது அவங்க அவங்க விளக்கம் கேட்டிங்களாப்பா கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஏன்ப்பா திருப்பி அதுக்கு வந்து பதில் சொல்லாமல் எழுந்து ஓடினீங்கன்றது தான் மக்கள்கிட்ட இருக்க கேள்வி அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் ஈவல்ஸ்னு அவர் சொன்ன விஷயங்கள் இவர் சொல்லும்போது ஈவல்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயங்களாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் சார் எலெக்ஷன் அப்போ சொன்னது அந்த சைகை சொன்னார் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் வந்து இப்போ வந்து அதையே வந்து சட்டசபையில் விஜய் சார் செஞ்சு காமிச்சது அப்படிலாம் ஒரு சூப்பர் சீன் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு சட்டசபையில் அப்படின்னு சொல்லும்போது அவர் எழுதுறது ஸ்கிரிப்டட் அப்படின்னாலுமே எழுதி வச்சதை எடுத்துன்னு வந்து பேச மாட்டார். நம்ம இப்போ இவர் என்ன பண்ணார் உதயநிதி ஸ்டாலின், முன்னால் அவருக்கும் முக ஸ்டாலின் சார் நோட்ஸ் எழுதி தானே கொடுத்துருப்பாரு, இதெல்லாம் போய் பேசி இந்த கேள்விலாம் கேளு அதை தானே அவர் வந்து ஒப்பிச்சார். இப்போ நேரடியாக நேற்று நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அந்த ஃப்ளோரில் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து பதில் சொல்ல வேண்டிய நீங்கள் ஏன் பதில் சொல்லாமல் ஓடி போனீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது நீங்கள் செஞ்சால் சரி மற்றவங்க செஞ்சால் தப்பா அப்படின்னும் போது அட்லீஸ்ட் அவராச்சும் வந்துட்டு அவர் பேச வேண்டிய இடத்துல அவங்க மினிஸ்டர்ஸ்லாம் பேசுனாங்க. முந்தானேற்று சிஎம் சார் பேசலாம், ஆனால் அவங்களுக்கு பேச வேண்டிய வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி பேசினதெல்லாம் வந்து மற்றவங்க பேசினாங்க. ராஜமோகன் சார் அவர்கள்லாம் நல்லாவே பேசினாங்க. நேற்றுமே வந்து இவர் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் தலைவருக்கு பேசணும் அப்படின்னு அதாவது சிஎம் சார் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் குறுக்க அப்படிங்கிற மாதிரி மரியாதையில்ல வார்த்தைகள்லாம் வந்து டிஎம்கே சைட்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவர்களோ ராஜ்மோகன் அவர்களோ வந்து சுட்டி காட்டினாங்க. அந்த சைட்லேருந்து வந்துச்சு அதெல்லாம் தவிர்க்கப்படணும், மரியாதை இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது சபநாகரிகன்னு சொல்கிற இடத்துல மரபுன்னு சொல்கிற இடத்துல அவங்க பேசி முடிச்ச அப்புறம் உங்களுக்கான விவாதத்தை நீங்கள் வைக்கலான்னு சொல்லும்போது உதயநிதி அவர்கள் பேசும்போதுமே இந்த சைடு வந்து அதுக்கான விஷயங்களை இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் டிவிகே சைடில் அதுக்கப்புறம் எழுந்து நின்று தனியாக ஒருத்தரும் அவங்களுக்கான விளக்கத்தை கொடுத்தாங்க. ராஜ்மோகன் சாரோ ஆதவர்ஜனா சாரோ அப்புறம் வந்து நிர்மல்குமார் அவர்களோ எல்லாருமே கொடுத்தாங்கன்னா அதுக்கு சபாநாயகர் ஸ்பேஸ் கொடுத்தாரு, பேசினார். இன்னைக்கு இவங்க சிஎம் சார் பேசும்போது அதே மாதிரி ஒரு சபநாகரிகத்தையும் மரபையும் டிஎம்கேவும் கடைப்பிடிச்சிருக்கணும்ல. ஏன்னா சபாநாயகர் சொல்கிறாரு அவர் பேசி முடிக்கிட்டோம் சிஎம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கான வாய்ப்பு தரேன் நீங்கள் பேசுங்க. அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயம் அந்த பேச்சு வரும்போது கட்சி நிதின்னு வரும்போது நீங்கள் அது வரைக்கும் கூட பொறுமை காக்காமல் வெளியில் கிளம்பிட்டீங்க, பாய்காட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது சரி ஓகே நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா நீங்கள் வெளில போயிருக்கலாம், கொடுக்கும் ஆனால் வெயிட் பண்ணுங்க அவங்க பேசி முடிக்கட்டும்னு சொன்னால் உங்கள் பேசுறதை கேட்குறவளுக்கு கூட உங்களுக்கு பொறுமை இல்லை. உங்கள் மினிஸ்டர்ஸாக அதுக்கு பதில் சொல்லாமல் உங்கள் கூடவே சேர்ந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல உங்களுக்கான விஷயங்களை அவங்க புட்டு வச்சுட்டாங்கன்றது உங்கள் பிரச்சனையா இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் அவங்க டேட்டாவோட எவிடன்ஸோட பதில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் விஷயமா அப்படின்னும் போது அப்போது அதுதான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல. தோல்விக்கு என்ன காரணம்னு இதெல்லாம் தான் ஒரு காரணம். ஒன்று நீங்கள் செஞ்ச உண்மையை ஒத்துக்கோங்க, இல்லை உங்கள் தரப்பு நியாயத்தை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துவீங்க. அதை விட்டுட்டு ஆளுங்கட்சியாக இவங்களை குறை சொல்கிறதும் இல்லை இவங்க பிரச்சாரத்தில் இவங்க உங்களை குறை சொல்லும் போதே நீங்கள் அவங்கள எதிர்த்துருக்கணும். டிஎம்கே வெஸ் டிவிக்கு தான் பிரச்சாரமே போச்சுன்னும் போது அப்போ நீங்கள் டிவிக்கே ஒரு கேள்வியும் கேட்கல, அவங்கள ஒரு கட்சியாக மதிக்கல, அவங்கள நீங்கள் எதிர்க்கவும் இல்லை அப்படின்னும் போது இன்றைக்கி சட்டசபையில் அவங்க உங்களுக்கு எதிராக உட்காந்துருக்காங்கன்னும் போது மட்டும் நீங்கள் கதறிட்டு இருக்கீங்க. ஸோ இது மக்களோட தயவில் எங்களுக்கு கிடைச்ச ஆட்சி அப்படின்றது சிஎம் சார் சொல்கிறாரு. அதே மாதிரி உங்கள் கூட்டணி வந்து எங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணலாம், அவங்க சுயேட்சையாக முடிவெடுத்து தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் கட்சிகள்னு சொல்லும்போது சரி அப்படியே உங்கள் கூட்டணியிலேருந்து அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொன்னாலுமே அவங்களுக்கு நாங்கள் மினிஸ்டர் பதவி கொடுக்கும்போது நீங்கள் இவ்வளோ கதறீங்க, நீங்கள் நியாயமாக பார்த்தா சந்தோஷம் தானே படணும், ஏன் கதறீங்க, ஏன் இவ்வளோ கதறல்ஸ் அப்படிங்கிறதையும் சிஎம் சார் வந்து தெளிவாக அப்படியே டப்புன்னு எடுத்து வச்சாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது.
அப்புறம் ரமேஷ் அவர்கள், மினிஸ்டர் ரமேஷ் அவர்களும் நல்லா பேசினத பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி வந்து அந்த அறநிலைத்துறை விஷயங்கள், அந்த கோயில் விஷயங்கள் அப்படின்லாம் வர்ற இடத்துல, கோவில் காசை வந்து ஜனங்களுக்கு கோவிலுக்கே யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல, நீங்க அந்த மல்டி லெவல் பார்க்கிங் வெறும் 500 பேரே வரக்கூடிய ஒரு கோவிலுக்கு மல்டி லெவல் பார்க்கிங்